கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். சுடலை பாபாவும் 200 திருடர்களும் கூட்டத்துல ராஜகண்ணப்பன் ஒரு தவிர்க்க முடியாத ஆளு அப்படின்னு சொல்லலாம். ராஜகண்ணப்பனோட குடும்பம் சென்னை ஆலந்தூர் பகுதியில இருக்கிற 5 ஏக்கர் அரசு நிலத்தை ஆட்டை போட முடிவு செஞ்சாங்க. அந்த அரசு நிலத்தோட மதிப்பு சுமார் 411 கோடி ரூபாய்னு சொல்லலாம். ராஜகண்ணப்பன் குடும்பம் டெக்கான் ஃபண்ட் ஐலண்ட் அண்ட் ஹோட்டல்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை நடத்திட்டு வராங்க. அந்த நிறுவனம் சார்பா பலவிதமான ஒப்பந்தங்களை போட்டு அந்த நிலத்தை அமுக்குற வேலையை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க கண்ணப்பனுடைய குடும்பம். தீபாவளி ஸ்வீட் பாக்ஸ்ல யாராச்சும் ஊழல் பண்ண நினைப்பாங்களா? ஆனா நம்ம ராஜகண்ணப்பன் நினைச்சிருக்காரு. 2021 வருஷம் தீபாவளி திருநாள் அப்போ போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு ஸ்வீட் கொடுக்க 100 டன் ஸ்வீட் வாங்குற வேலை நடந்தது. ஆவின் நிறுவனத்திலேயே இந்த ஸ்வீட் பாக்ஸ்களை வாங்க மாட்டோம் அப்படின்ட்டு அடம் பிடிச்சு ஒரு தனியார் கம்பெனிக்கு ஆர்டர் கொடுக்க நினைச்சாரு கண்ணப்பன். ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் செய்யற நிறுவனம் தான் டெண்டர்ல பங்கெடுக்க முடியும்னு விதி திருத்தப்பட்டுச்சு. கடைசியில சுடலை பாபா தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியதாயிடுச்சு. கமிஷன் பணம் கண்ணப்பனுடைய மகன் திலீப்புக்கு போயிருக்கும். ராஜகண்ணப்பன் போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தப்பவே போக்குவரத்து துறை இணை ஆணையர் நடராஜனோட அலுவலகத்திலேயே லஞ்ச தடுப்பு போலீசார் அதிரடி சோதனை நடத்தி 35 லட்சத்தை கைப்பற்றினாங்க. அதிரடியா நடராஜன் திருநெல்வேலிக்கும் இடமாற்றப்பட்டாரு. இந்த நடராஜனை காப்பாத்த எல்லா வேலைகளையும் செஞ்சவர் தான் ராஜகண்ணப்பன். 2022 ஆண்டு பட்டியலின PTO ராஜேந்திரன் என்பவரை போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்த ராஜகண்ணப்பன் சாதி பெயரை சொல்லி திட்டினதுனால கண் துடைப்புக்காக கண்ணப்பன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு மாத்தப்பட்டாரு. ராஜகண்ணப்பன் இப்போ வனத்துறை அமைச்சரா இருக்காரு. நீலகிரி டிவிஷன்ல மரம் வெட்ட, ஓய்வு விடுதி கட்ட அனுமதி கொடுக்கறதுல ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு. உதகமண்டலத்துல வனத்துறை அதிகாரிகள் 2 பேர்கிட்ட இருந்து கணக்குல வராத லஞ்ச பணம் கைப்பற்றப்பட்டிருக்கு. திருப்பூர் வனத்துறை அதிகாரிகளோட காவல்ல இருந்த மாரிமுத்து அப்படிங்கிற பழங்குடியினத்தை சேர்ந்தவர் மர்மமான முறையில இறந்து போன சம்பவம் கூட நடந்துச்சு. தொகுதியில கொண்டு வர 1-2 திட்டங்களும் கூட சாதி அடிப்படையில தான் முடிவு செய்யப்படுது. சாதி பார்த்துதான் பயனாளர்கள் முடிவு செய்யப்படுறாங்க. இப்படி சுடலை பாபாவும் அவருடைய 200 திருடர்களும் போட்ட ஆட்டம் நிறையவே இருக்கு. இந்த ஆட்டம் முடியணும் அப்படின்னா சுடலை பாபாவுடைய ஆட்சியும் முடியணும். திமுகவே ஊழல், ஊழல்னா திமுக. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.